ஹலோ எவ்ரிவன். உங்கள் வீட்டையே கமன்னு தூக்குற அளவுக்கு ஒரு சூப்பரான ஸ்டஃப்டு கத்திரிக்காய் ரெசிபி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். என்னடா கத்திரிக்காய் குழம்புக்கு இவ்வளோ ஹைப்பானு இப்போ கேட்குறீங்களா? கண்டிப்பாங்க. நீங்கள் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி ஒர்த்தா இல்லையான்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வாங்க இப்போ ரெசிபிக்குள்ளே போகலாம். இப்போது கத்திரிக்காய்க்குள்ளே ஸ்டஃப் பண்ண ஒரு மசாலா பேஸ்ட்டை ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு பேனில் கொஞ்சமாக ஆயில் விட்டு ஒரு சின்ன துண்டு பட்டை, இஞ்சி ஒரு சின்ன பீஸ் சேர்த்துட்டு அதை விட கொஞ்சம் அதிகமாக 10-20 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க. இது கூட நீளமாக கட் பண்ணின 2 பெரிய வெங்காயம், ஒரு சின்ன தக்காளி, இது எல்லாமே நல்லா டிரான்ஸ்பரண்ட் ஆகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இது கூட ஒரு சின்ன துண்டு தேங்காயை நான் சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டிருக்கேன். கூடவே புளியும் சேர்த்து கொஞ்ச நேரம் வதக்கிக்கோங்க. இதில் குழம்பு மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், வெறும் மிளகாய்த்தூள், உப்பு இது எல்லாத்தையும் சேர்த்து இன்னும் ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நாம் உப்பு சேர்த்துருக்கிறதால இந்த மசாலாலேயே தண்ணி விடும். ஸோ எக்ஸ்ட்ராவாக வாட்டர் நீங்கள் ஆட் பண்ண வேணாம். பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டால் போதும். இந்த மசாலா நல்லா ஆறுனதும் ஒரு மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இதை ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு இதில் 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ஒவ்வொரு கத்திரிக்காயை எடுத்து நம்ம ஸ்டஃப் பண்ண போகிறோம். வீடியோவில் காட்டின மாதிரியே கத்திரிக்காயை நல்லா ஸ்லிட் பண்ணிவிட்டு அது உள்ள பூச்சி ஏதாவது இருக்கான்னு நல்லா செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒவ்வொரு கத்திரிக்காயும் நான் ஸ்பூனில் எடுத்து ஸ்டஃப் பண்ணுறேன். ஒவ்வொரு ஸ்லிட்டாக ஓப்பன் பண்ணி அது கீழே அடிப்பக்கம் வரைக்கும் நல்லா மசாலா போய் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி பார்த்துக்கோங்க. எனக்கு ஸ்பூனில் செய்ய வாட்டமாக இல்லை, அதனால் நான் என்னோடய கையிலேயே வந்து நான் ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு எப்படி ஈஸியாக இருக்கோ நீங்கள் அந்த மெத்தடை யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஒவ்வொரு கத்திரிக்காயை நம்ம ஸ்டஃப் பண்ணதுக்கப்புறமா மசாலா எக்ஸஸாக தான் இருக்கும். இந்த மசாலாவை எதுவும் பண்ண வேண்டாம். அதே பவுலே வச்சு குறைஞ்சது ஒரு 15 இல்லை 30 மினிட்ஸ்க்காவது இந்த ப்ராசஸை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா அந்த ஸ்ப்ரெட் பண்ண அந்த மசாலா வந்து நல்லா சேர்ந்துருக்கும் கத்திரிக்காயில். ஸோ அது கிரேவிக்கு நல்ல டேஸ்ட் கொடுக்கும். நான் ரெஸ்ட்டில் விட்டு ஒரு 1/2 அன் ஹவர் ஆகிடுச்சு. இப்போ இந்த குழம்பு நம்ம தாளிக்க போகிறோம். அதுக்கு ஒரு கடாயில் கொஞ்சமாக ஆயில் விட்டு கடுகு, சீரகம், கருவேப்பிலை, கொஞ்சமாக பெருங்காயம், இந்த ஸ்டேஜில் நீங்கள் சாப் பண்ண வெங்காயமும் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். இது கூட நம்ம ஸ்டஃப் பண்ணி வச்சுருந்த கத்திரிக்காயை ஒவ்வொன்றா போட்டு மீடியம் ஃப்ளேமில் லேட்ஸாக கலந்து விட்டுக்கலாம். இது மெதுவாக நம்ம கலந்து விட அந்த கலர் வந்து ஸ்கின் கலர் சேஞ்ச் ஆகும். மீடியம் ஃப்ளேம்லேயே 50 to 60% இந்த கத்திரிக்காய் குக் ஆகிற வரைக்கும் ஒரு லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி இதை குக் பண்ணுவோம். இப்போ இது நல்லா குக் ஆகிடுச்சு. இதில் நம்ம மிச்சம் எடுத்து வச்சுருந்த அந்த மசாலாவையும் போட்டு இன்னும் ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா குக் பண்ணி விட்டுக்கலாம். மசாலா நல்லா சுருண்டு வந்ததுக்கு அப்புறமா இதில் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி கூடவே உப்பும் பார்த்து எவ்வளோ வேணுமோ அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இன்னொன்று, இந்த குழம்பு வந்து சூடாக இருக்கும்போது கொஞ்சம் தண்ணியாக இருக்கும், ஆறுனதுக்கப்புறம் கொஞ்சம் கெட்டி பிடிக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணியை நீங்கள் கூடவோ குறைவோ ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ 2 நிமிஷம் கொதிச்சதுக்கப்புறம் இதை ஓப்பன் பண்ணி கொத்தமல்லி தூவி இறக்குனிங்கன்னா கமன்னு வீடு ஃபுல்லாக மணக்கிற ஸ்டஃப்டு கத்திரிக்காய் குழம்பு ரெடி. கத்திரிக்காயே பிடிக்காதவங்களாக இருந்தாலும் இந்த குழம்ப திரும்ப கேட்டு கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. அப்படி ஒரு டேஸ்ட்டுக்கு இது இருக்குது. நீங்களும் கண்டிப்பாக அடிக்ட் ஆகிடுவீங்க. மறக்காமல் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்னொரு ரெசிபியோடு நான் உங்களை சந்திக்கிறேன். பாய்.